இது எங்கள் ஊர் ஸ்பெஷல் பட்டி குழம்பு. வருஷத்தில் ஒரு தடவை பொங்கலுக்கு மட்டுமே செய்கிற குழம்பு. நான் நிறைய பேருக்கு கொடுக்கணுன்னு குவான்டிட்டி அதிகமாக செஞ்சுருக்கேன். ஒரு குக்கரில் ஒரு படி கொள்ளு, அரைப்படி தட்டைப்பயிறு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அது வெந்ததுலேருந்து ஒரு பவுல் அளவுக்கு தனியாக எடுத்து வச்சுப்போம். ஒரு பேனில் எண்ணெய் சூடானதும் 1/4 கப் மல்லி, 1/4 கப் சீரகம், 1/4 கப் குருமிளகு, காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். அதே பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு 1/2 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம், 50 கிராம் மல்லித்தூள், ஒரு தேங்காயை துருவி சேர்த்து அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது கொள்ளு தட்டைப்பயிறு கலவையில் நம்ம பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கிற அரசாணிக்காய் இல்லைன்னா மஞ்சள் பூசணிக்கான்னு சொல்லுவாங்க, அதை ஆட் பண்ணி நல்லா கலந்துட்டு இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிறத நல்லா அரைச்சி இறக்குறதுக்கு முன்னாடி நம்ம தனியாக எடுத்து வச்ச கொள்ளு தட்டைப்பயிரையும் போட்டுட்டு எல்லாத்தையும் எடுத்து அந்த குழம்புக்குள்ளே ஊற்றிட்டு கூடவே 200 கிராம் அளவுக்கு புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஊற்றி எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி குழம்பு பச்சை வாசம் போய் கொதிச்சதும் தாளித்து இறக்குனா சூப்பரான பட்டி குழம்பு ரெடி.